வணக்கம், நான் உங்கள் ஆட்சி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 13/1/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 9 மணி வரை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி மாடுங்க எப்படிக்கு வந்திருக்கு, நாளைக்கு போய்க்கு முன்னிட்டு ஸோ விலை நிலவரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாட்டு எருதுங்க பாருங்கள், நல்லா சரியான ஜோடிங்க. கலரு அருமையான கலரு, நல்லா துவரப்போட எருதுங்க ஒரு ஜோடி. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான ரேட்டு போகும். ஸோ ஏறு மாடு ஒரு ஜோடி. ஸோ இப்போ தான் கொண்டு வந்து இறக்குறாங்க. ஸோ மாடு கொஞ்சம் நல்லா லென்த்து ஹைட்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு ஜோடி உழவு மாடுங்க. ஸோ கலர் பாருங்கன்னா நல்லா துவரப்போட மாடு, நல்லா சங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அருமையான மாடுங்க. ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா 6 பல்லு சொல்லியிருந்தாங்க. அண்ணா எந்த ஒன்று மாடு இது? சங்கம் பல்லுண்ணா இது? 6 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 110. அப்படியே ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். ஃபோன் நம்பர் தான். ஸோ சங்கத்து மாடுங்க 110 சொல்கிறாரு. ஸோ இங்கே நாட்டு பசு ஒன்று இருக்குது பாருங்கள், நல்லா ஒரு ஒயிட்டு போட மாடு. சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு. சொல்ல பல்லு கேட்டு பார்ப்போம். ஆனால் இது எந்த ஒரு மாடு? எந்த ஒரு மாடு? சங்க மாடு. சென்னை இருக்காண்ணா? எத்தனை மாதம் இருக்குண்ணா? கண்ணு போடுற நாள் எத்தனாவது கண்ணுண்ணா? இப்போ போட்டோம் 3வது கண்ணு. பல்லுண்ணா? பல்லு சரி. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 45. ஸோ இதுவும் சங்கத்தில் மாடு தாங்க. ஸோ கண்ணு போடுற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ 3வது ஈத்து மாடுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு கிடாரிங்க. ஸோ கலர் பாருங்கள், நல்லா அற்புதமான கலரு. ஸோ சிங்கிளை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கிடாரி கண்ணு. நான் பல்லு போட்டிருக்கேண்ணா. பல்லு எந்த ஒன்று மாடு இது? பொன்னேரி. எவ்வளோ சொல்லிங்கண்ணா? 33. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 33,000 ரூபா சொல்லியிருக்காங்க. நம்ம திருப்பத்தூர் சைடு பொன்னேரிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு HF. ஸோ ஃபஸ்ட்டு ஈத்து மாடுங்க. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு, ஒரு HF. ஸோ எந்த ஊர்னு கேட்டு பார்த்துடலாம். எந்த ஊர்ண்ணா? தாம்பலேமுத்தூர். பல்லுண்ணா? 6 பல்லு. கண்ணு போ ஸ்டேஜ். கண்ணு போ ஸ்டேஜில் இருக்கா? ஆமாம், கண்ணு போடும். ஃபஸ்ட்டு 10-14 போட்டிருக்கான். எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 1,00,000 ரூபாய் சொன்னிக்கிறேங்க. 1 ரூபா. எவ்வளோ வந்து விட்டுருவீங்க? ஒரு 80-75 வந்தால் விட்டுருவோம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா சொல்கிறாரு. ஸோ ஒரு 85 ரூபா ஃபைனலாக பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ நல்லா ஒரு HF மாடுங்க. ஃபஸ்ட் ஈத்து மாடு. ஏன்னா ஃபஸ்ட் ஈத்து எவ்வளோ பால் வரும்ண்ணா? பால் 14 லிட்டர் வருது. 14 லிட்டர் வரும். 14-16 வரைக்கும் வரும் ஃபஸ்ட் ஈத்து. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு நாட்டு காளை கண்ணுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணு. ஸோ சிங்கிளாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நம்ம திருப்பதி அண்ணா அவருடைய அப்பா எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சூப்பரான மாடுங்க. ஸோ 33,000 கேட்டுன்னு இருக்காரு.
கட்டினாலும் சரி கட்டினாலும் சரி 3000 போயா சூப்பரா இருக்கு பாருங்க கண். காலையில ஒரு சுறுசுறுப்பான வியாபாரம் 33.5க்கு முடிஞ்சிருக்குங்க. சிங்கிளா இருக்கு பாருங்க. பல்லு போட்டுக்குதானா இது? பல்லு போட்டுருக்கா? சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு நாட்டு எருதுங்க. நல்லா பாய் அண்ணன் வாங்கி கட்டியிருக்காரு பாருங்க. இந்த வாரம் நல்ல அருமையான ஒரு கலர்ல. காளை கண்ணுங்க. என்ன எத்தனை மாதம் கண்ணு இருக்குண்ணே இது? இதா ஒரு 8 மாதம். பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாத கண்ணு சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் நல்ல ஒரு சவளை கண்ணுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாரு. நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க கண்ணு. நல்ல அழகான ஒரு நாட்டுக்கண்ணு வாங்கியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சவள நேர கண்ணுங்க, பொட்டக்கண்ணு. சூப்பராக இருக்குது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பொட்டக்கண்ணு தான், நல்லா அழகாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சு. இதெல்லாம் நாட்டுக்கண்ணு. ஸோ ஒரு நாட்டு கண்ணுங்க. ஸோ பொட்டக்கண்ணு சரியான சுறுசுறுப்பாக இருக்குங்க. அற்புதமான ஒரு கண்ணு. சரியான சுறுசுறுப்பா இருக்கு பாருங்க. சந்தையே ஒரு கலக்குதுங்க. பார்த்தீங்கன்னா பல்லு போடலைங்க ஒரு கிடாரி. ஸோ நல்லா அருமையான ஒரு கிடாரி. ஸோ வியாபாரம் பாருங்க பேசின்னு இருக்காரு. ஸோ நல்ல அருமையான ஒரு கிடாரி கண்ணுங்க. ஸோ இந்த கிடாரி தான் நல்லா ஒரு பிள்ளை போட கிடாரி. ஸோ சென மாடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பசு. ஸோ கலரும் நல்லா அருமையான ஒரு கலரு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 30க்குள்ளே கேட்குறாங்க வியாபாரிங்க. ஸோ அவர் 30க்கு மேலே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ 36,000 சொல்லியிருக்காரு.
ஸோ 36 சொல்கிறாருங்க. ரெண்டு சென மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள், ஜெர்சி மாடுங்க. ஸோ இது எந்த ஊர்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் இது எந்த ஊர் மாடு? எந்த ஊர் மாடு? ஸோ சங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செனை மாடு. நல்லா ஒரு சவள நேரம் மாடு, ஒரு காரி மாடு சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். சில கண்ணு போடுற ஸ்டேஜ் தான் இருக்குங்க மாடு. ஸோ ஒரு ஜோடி வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஜோடி ஒரே மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான கலரு. நாட்டு கண்ணு, சூப்பரான கண்ணுங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காளை கண்ணுங்க, நல்லா அருமையான ஒரு ஜோடி. ஸோ வியாபாரம் அந்த சைடு நடந்துன்னு இருக்கு. ஒரே பங்கு போட்டு பிடிங்க. ஸோ அந்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் நடந்துன்னு இருக்குங்க. மயிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிடாரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். அப்படி பல்லு ஏதா எவ்வளோ சொல்லு? பல்லு 4 பல்லு எவ்வளோ சொல்லுது? 27. ஸோ 4 பல்லுங்க கிடாரி. ஸோ ரன்னிங் மாடு. ஸோ ஒரு அற்புதமான ஹைட்டில் கொண்டு வந்திருக்காரு. எவ்வளோ சொன்னீங்க? 27. ஸோ 27,000 ரூபா சொல்கிறாருங்க. ஸோ நாட்டு பசுங்க ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ உடம்பு நல்லா சூப்பராக இருக்குது மாடு. ஸோ ஜோடி எவ்வளோ சொல்கிறாரு நம்ம கேட்டு பார்ப்போம். ஆனால் பல்லுண்ணா இது கடமளிக்கு சென இருக்காண்ணா? இதாண்ணா சென இருக்கா? ரெண்டுமே எத்தனை மாதம்ண்ணா? 6 மாதம். ஓகே. ஸோ 6 மாதம். ஸோ நாட்டு பசுங்க. அண்ணா எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா ஜோடி? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 87. ஸோ ஜோடி 87,000 ரூபா சொல்லியிருக்காங்க. நல்லா அருமையான ஒரு நாட்டு பசு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி. ஸோ ஒயிட்டு பொடியில் ஸோ சங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
ஸோ உழவு மாடு தான் இதுவும், நல்ல அருமையான ஒரு ஹைட்டு. ஸோ பல்லு கேட்டு பார்ப்போம். நான் பல்லு சொல்லணும் அப்படியே 2-4. ஏறு வண்டி எதனால யூஸ் பண்ணலாம்? ஏறு ஓட்டு. எவ்வளோ சொல்லிக்கணும்? 75. அப்படி ஃபோன் நம்பர் சொன்னோம். 63 79 26 58 39. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 2-4ங்க. ஸோ நம்ம சங்கத்து மாடு நல்ல அற்புதமான ஒரு உழவு மாடுங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி உழவு மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா செவல மாடு ஒன்று, அப்படியே பிள்ளை போட மாடு. அண்ணா எந்த ஊர் மாடு இது? புரியல. சங்க மாடு. பல்லு சொல்லணா? 2-4. ஏர் மாடு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 75. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2-4. ஸோ உழவு மாடு, இதுவும் சங்கத்து மாடு தாங்க. ஸோ விலை பார்த்தீங்கன்னா 75 ரூபா சொல்கிறாரு. நல்ல கறந்த பேர் இப்ப பால் மத்தினாங்க. தப்பெல்லாம் வராது போயா. ஸோ HF கிடாரி. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். விற்பனை முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க, வியாபாரம் முடிஞ்சு. ஸோ நல்ல ஒரு அருமையான மாடு. ஸோ வியாபாரம் இப்போ தாங்க முடிஞ்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு. அப்புறம் தான் கொடுத்தா கணக்க முடி தொகுரா கிட்ட கொடு, இல்லை நீ கூட சேர்த்து கொடு, கணக்க முடிச்சிடலாம். மாடு எந்த நேரம் வந்துட்டு போறாங்கண்ணா பயமாக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு HF போடி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிய போகுதுங்க. ஸோ அண்ணனும் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை வியாபாரி தான். இந்த மாதிரி HF கண்ணுங்க பார்த்தீங்கன்னா கொண்டு வருவார். ஸோ 27,000 கேட்குறாங்க மாடு. நல்ல ஒரு கிடாரி. ஆனால் பார்த்தீங்கன்னா மாட்டுக்காரு வியாபாரம் கட்டுப்படி ஆகலை. ஸோ பாடியில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஷைனிங் சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போடி கண்ணுங்க. ஸோ வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை கண்ணுங்க. ஸோ ஒரு 4 இருக்குது பாருங்கள் கண்ணுக்குட்டிங்க. நல்லா அருமையான ஒரு கண்ணுக்குட்டிங்க. நான் இது எத்தனை மாதம் நேனா இருக்கும் கண்ணுக்குட்டிங்க? எத்தனை மாதம் கண்ணு இருக்கும்? 1 வருஷம் கண்ணு. ஸோ பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கண்ணு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெளில சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கலைங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அருமையான ஒரு கிடாரிங்க. ஸோ HF கிடாரி. ஸோ சூப்பராக இருக்குங்க கிடாரி. சரி பல்லு வச்சிருக்கான்னு கேட்டு பார்ப்போம். மாடு வேற அதிருது. என்ன பல்லு போட்டிருக்கேன்? என்ன இது? 2 பல்லு. ஓகே. சென்னை இருக்கா? போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் கேரண்டி சார். 45 நாள் ஆகிடுது. எவ்வளோக்கு முடிஞ்சிருக்கு? வியாபாரத்து கேட்குறேன். இல்லை எவ்வளோக்கு முடிஞ்சிருக்கு? இல்லாட்டி 42,000 ஆகிடுது. 42. இல்லை
ஸோ 42,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பல்லு கிடாரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீமை கண்ணுங்க. ஸோ 3 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் செவல நிற கண்ணுங்க. ஒரு காரி நிற கண்ணு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ 3மே பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ப்பு கண்ணு குட்டிங்க. இந்த வர இதை எடுத்துருங்க. ஸோ நல்ல தரமான கண்ணு குட்டிங்க. சார் 2மே பார்த்தீங்கன்னா போடியில் இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு ஸோ நல்லா அழகாக இருக்குங்க கண்ணு. ஸோ எவ்வளோ சொல்கிறாரு எந்த ஒன்று கேட்டு பார்ப்போம். ஆனால் எந்த ஒன்று மாடு இது வாணியம்படி. ஸோ வாணியம்படியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2மே பார்த்தீங்கன்னா மேற்குத்தி கண்ணுங்க. ஸோ 2மே களை கண்ணுங்க. ஸோ ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஸோ பல்லு வச்சுருக்கான்னு கேட்டு பார்த்துருவோம். ஆனால் எந்த ஒரு கண்ணு இது மவுனர்பட்டி. ஸோ மவுனர்பட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 2மே பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை. ஸோ அந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிடாரிங்க. போடி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 3 நல்லா அருமையான ஒரு ஹைட்டில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா சூப்பரான கிடாரிங்க. ஸோ 3மே நல்ல தரமான ஒரு கிடாரி கண்ணுங்க. ஸோ குவாலிட்டி நல்லா அருமையான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் பல்லு வச்சிருக்கானா? பல்லு போட்டிருக்கா இதெல்லாம்? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கலைங்க. ஸோ 3மே நல்லா அருமையான கிடாரிங்க தான். பல்லெல்லாம் வைக்கலப்பா. அப்படியே எடு. அங்கே 2 பேர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு போடி 2. ஸோ 2 கொம்பு வச்சது பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹெச்எஃப் கண்ணுங்க. சூப்பரான கிடாரி கண்ணுங்க. ஸோ நம்ம புதுப்பேட்டை அண்ணா திருமால். ஸோ நல்ல அருமையான ஒரு மாடுங்க எடுத்துகிட்டு வருவார். ஸோ இந்த ஒரு கிடாரி எவ்வளோ சொல்கிறாரு. ஸோ அப்படியே செனை தானே இருக்கான்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். ஆனால் பல்லு வச்சிருக்காண்ணா இதெல்லாம்? எதுவுமே பல்லு வைக்கல. இது எத்தனை வருஷம் கண்ணு இருக்குங்கண்ணா? கண்ணுக்கு ஸ்டேஜ் எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? ஒன்று எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? இந்த குட்டி 22,000 ஒன்று 34,000. ஓகே ஓகே. நல்லா கண்ணு சனிக்கு வர நாள். ஸோ எல்லாமே கண்ணு எல்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கு வர நாளில் இருக்குங்க. ஸோ இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 22. ஸோ 30, 33 அப்படி சொல்கிறாரு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிடாரிங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது சென்னைக்கு வர்றதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். பல்லு வச்சிருக்கான்னு நம்ம கேட்டு பார்த்துருவோம். நானே இது சென்னைக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? சென்னைக்கு வர சென்ட்ரலில் இருக்கிறது 3 மாதம். அந்த ஜோடி எவ்வளோ சொல்லிதுண்ணா? அதுங்க அது ரெண்டும் 75. ஸோ பார்த்தீங்கன்னா 75. எதுவுமே பல்லு போல தானா? ஸோ சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பல்லு வச்சுருக்குங்க 2 பல்லு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லு வைக்கல.
கண்ணு போடுற கண்ணு சென்னைக்கு வர நாளில் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்று குட்டிங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் கன்றுன்னு நம்ம கேட்டு பார்த்துருவோம். ஸோ நல்லா அருமையான குட்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ நைனா கிட்ட கேட்டு பார்ப்பேன். நைனா இது எத்தனை மாதம் கன்று குட்டி இருக்கு நைனா? 6-7 மாதம். ஒரு கன்று எவ்வளோ சொல்லிக்குது? 22, 20. ஸோ 20, 27,000. ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு 7 மாதம் கன்று சொல்லியிருக்காங்க. ஸோ 4 கன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா வளர்ப்பு கன்று குட்டிங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மயில நேரத்தில் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு நம்ம கேட்டு பார்ப்போம். நான் பல்லு கொஞ்சம் சொன்னேன். இது 2 பல்லு. 2 பல்லு. ஓகே. எந்த ஊர்னா போகுது? மேல்மடினூர். ஏருக்கு வாங்கிட்டு போறீங்களா? ஏருக்கு தான். விவசாயத்துக்கு. எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க? 75. வியாபாரம் பரவாயில்லையாண்ணா? பார்த்தீங்கன்னா 75 வாங்கியிருக்காங்க. 2 பல்லு. ஸோ விவசாயத்துக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஜோடி வாங்கியிருக்காங்க. கண்ணும் மாடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கண்ணு வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா ஒரு பிள்ளை கண்ணு. மாடு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கு. ஸோ வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன வாங்கிச்சேன் நான்? இதை எந்த ஊர் போகுது? கந்திலி. பல்லு நான் 6 பல்லு. எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்? 45 வாங்கியிருக்குது. 50,000 சொல்லியா? அது எத்தனை மாதம் கன்று இருக்கும்? இது 8 மாதத்து கன்று. 8 மாதம் கன்று. காளை கன்று. ஸோ காளை கண்ணுங்க. ஸோ 50 சொல்லி 45க்கு வாங்கியிருக்காங்க. கன்று மாடும் தரமான ஒரு நாட்டு மாடுங்க. கொஞ்சம் லைட்டாக. ஸோ ஒரு ஜோடி காளை கண்ணுங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம கொடுமாமல்லி சைட்லேருந்து எடுத்து வந்திருக்காங்க. நம்ம ஜவாதி மலை அடிவாரத்துலேருந்து. ஸோ ஜோடி எவ்வளோ சொன்னாருன்னா 60,000 சொல்லியிருந்தாரு. ஸோ இது எத்தனை மாதம் கண்ணுன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். இது எத்தனை மாதம் கண்ணு? எத்தனை மாதம் கண்ணு இருக்கும்? 9 மாதம். எவ்வளோ சொல்லிக்கிறீங்க? 60. ஸோ ஜோடி 60 ரூபா சொல்கிறாரு பாருங்க. ஸோ ஒரு 9 மாதம் கண்ணு சொல்லியிருக்காரு. வளர்ப்பு கண்ணு. ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ நாட்டு பசுமாடுங்க. 2 பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வியாபாரம் கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா காளை கண்ணு போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபா விலை சொல்கிறாரு. 2 பல்லு ஃபர்ஸ்ட் இது மாடு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்ணு சென மாடு. ஸோ வயிற்றில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3வது ஈத்து மாடுங்க. ஸோ நல்ல ஒரு காரி போட மாடு. ஸோ 38 சொல்லியிருந்தார் மாடு மட்டும். இது பார்த்தீங்கன்னா நம்ம குனிச்சு மாடு தான். நல்ல அற்புதமான ஒரு கண்ணும் மாடும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்ணு அதே கண்ணு தான். ஸோ இப்போ வயிற்றில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3வது கண்ணு. ஸோ 38 சொல்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா குனிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிடாரி கண்ணுங்க. பல்லு போடாத கிடாரி. ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்கள். நாட்டு கிடாரி.
ஸோ அப்படியே சென்னைக்கு வர ஸ்டேஜில் தான் இருக்குது கிடாரி. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போய் ஜோடி இது சென்னைக்கு போட்டுக்கலாங்க. ஸோ ஜோடி அருமையான ஜோடி. முடிச்சிட்டாங்க. நல்லா அழகா இருக்கு பாருங்க. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணும் மாடும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ மாடு மயில மாடு. ஸோ நாட்டு மாடு நல்லா குனிச்சு மாடு. ஸோ எத்தனாவது ஈத்து மாடுனா? 2வது. அப்படியே கறவை சொல்லுங்க. பால் 4 லிட்டர் வரும். 4 லிட்டர். எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 40 ரூபா சொல்கிறேன். 40. ஸோ 40 ரூபா சொல்கிறாரு. ஸோ நாட்டு மாடு. பொட்டுக்கண்ணா? இல்லை பொட்டுக்கண்ணை போட்டிருக்கு பாருங்க. ஸோ 40,000 சொல்கிறாரு. ஸோ ரெண்டுமே பசு மாடுங்க. ஸோ நாட்டு பசு. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 75 ரூபா சொல்லியிருந்தாங்க. நல்லா அருமையான ஒரு நாட்டு பசு. ஸோ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா 45,000 ரூபா சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு மாடு இது? மாங்கோ பல்லு தெரியுமா? பல்லு பல்லு 2 பல்லு. ஸோ 2 பல்லில் எடுத்துட்டு வந்துருக்காங்க. ரெண்டுமே சினை மாடு. எவ்வளோ சொல்லுதுண்ணா? 7. ஸோ மாங்கப்பத்துலேருந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க 2 பல்லில். ஜோடி 70 ரூபாய்க்கு சொல்றாரு. ரெண்டுமே சினை மாடு. இதோட வாகனம் நிக்குது. வாங்க சார், நேரடியாக வாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி மடக்க முடியல, நீட்ட முடியல, முட்டங்கால வச்சு உட்கார முடியல, சப்பனாங்களை கூட சோறு சாப்பிட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 பசு மாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆரோக்கியமா நீட்டி நல்லா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு பாட்டில கேட்டு வாங்கி பயன்படுத்திக்கலாம். வாங்க சார், வழி நல்லா வாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 2மே பசு மாடு, ஏறு ஓட்டுற மாடுங்க. வழி உள்ள இடத்துல பாருங்க. மத்த தேலை எடுத்தோட மேலாக்க அப்புறம் பூச்சி உடனே தேய்ச்சிட்டு வழி பாருங்க போயிடும். இது ஜோடி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எவ்வளோ சொல்றேன்னு கேட்டுங்க. இது நான் பல்லுனா 6 பல்லு. என்ன சொல்லிக்கிறா? 65. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 65 ரூபா சொல்கிறாரு. ஸோ 6 பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடி. இங்கே 2 பசு மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா ஒரு செவலப்பட மாடு, ஒரு பிள்ளைப்பட மாடு மாதிரி சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்ப்பேன். எந்த ஒரு 2. ஆனால் எந்த ஒரு மாடு இது? எந்த ஒரு மாடு? கந்திரி மாடு. பல்லுண்ணா இது? பல்லு 4. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி? 85. ஸோ இது பார்த்தீங்கன்னா கந்திலிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடி. 4 பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஜோடி பார்த்தீங்கன்னா 85,000 சொல்கிறாருங்க. ஒரு நாட்டு கண்ணு வாங்கியிருக்காங்க பாருங்கள், காளை கண்ணு. ஸோ விற்பனை ஆயிடுச்சு. ஸோ 2 சிங்கிளாக வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம திருவண்ணாமலை சைடு போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீமை கண்ணுங்க. ஸோ நாட்டு கண்ணு ஒன்று இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா சங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்க ஜோடின்னு கேட்டு போவோம். ஆனால் எந்த ஒரு கண்ணு இது? இது எந்த ஒரு கண்ணு? ஆ மூளைக்காடு. இது எத்தனை மாதம் கண்ணு இருக்குண்ணா? ஆ ஆ 1 வருஷம் கண்ணு. 8 மாதம். எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா ஜோடி? ஆ ஜோடி 32. ஸோ ஜோடி 33 ரூபா சொல்கிறாரு. ஸோ ஒரு நாட்டு கண்ணுங்க, ஒரு சீமை கண்ணுங்க.